ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவராத்திரி அன்றைக்கி நடந்த சிறப்பான சம்பவங்களை பற்றி தான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம். சிவராத்திரி அன்றைக்கி மேபி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். பட் எங்கள் ஊரில் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம், சில பேர் வராமல் இருந்திருக்கலாம், சில பேர் வரணும் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன் மேபி சில பேருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். பட் பாருங்கள், இது வேறு லெவலில் உங்களை என்டர்டெயின் பண்ணணும். ஸோ நீங்களும் சிவன் பக்தனாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீன்வைல் சிவராத்திரிக்கு உங்கள் ஊரில் எப்படிலாம் கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு போஸ்ட் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ஈசாவுக்கு வந்து இந்த மாதிரி தேர் இழுத்துட்டு போனாங்க. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வந்து ஊர் மக்கள் எல்லாம் போகிற வழியெல்லாம் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தேர் உங்கள் ஊரையும் கிராஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு நேராக நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பிளேஸ்னா அழிசூர். இது ஒரு சின்ன கிராமம் தான், சின்ன கோவில் தான். பட் இங்கே என்ன ஸ்பெஷல்னா நாங்கள் பார்த்ததுலையே இங்கே குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, காளி அந்த மாதிரிலாம் வேஷம் போட்டுட்டு செமையாக என்டர்டெயின் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. சரி, அங்கே பார்த்துட்டு சிவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போன இடம் தான் திண்டிவனம் பக்கத்தில் இருக்க ஒரத்தின்ற ஒரு பிளேஸு. இந்த இடத்துல இருக்கிற சிவன் வந்து உண்மையாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்த நான் காமிக்கிறேன். இதோடைய ஸ்பெஷல் என்னென்னா, சிவன் மற்றும் பெருமாள் 2 பேருமே ஒரே பிளேஸில் ஒரே கோவில் இருப்பாங்க. இது ஒரு மலை மேலே தான், குட்டி மலை தான் கோவில். ஒரு அரௌண்ட் ஒரு 50 to 100 படிக்கட்டு தான் இருக்கும். பட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த இடம் கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஈசா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள், லைட்லாம் போட்டு எவ்வளோ செட்டிங்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். ஏன்னா நாங்கள் வந்து மகா சிவராத்திரி அன்றைக்கி போனோம் 2024. வேறு லெவலில் கூட்டமாக இருந்துச்சு. சரி, நாங்கள் போயிட்டு பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே என்டர் ஆனது தான் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ். நிச்சயமாக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மேபி நீங்கள் காரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே கார் பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேபி நீங்கள் பார்க் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை ரிட்டர்ன் எடுக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அதுமாரி தான் அனுபவிச்சிட்டோம். பட் நாங்கள் இந்த டைம் பைக்லேயே போயிட்டதால் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது. பாருங்கள், எவ்வளோ கடை போட்டு ஜூஸு, ஐஸ்கிரீம், நைட்டு ஃபுல்லாக கடைங்க ரன் ஆகிட்டே இருக்குது. விதவிதமாக ஏதோ பொருள் அது இதுன்னு என்னென்னவோ விற்றுட்டு இருந்தது. அதெல்லாம் அப்படியே சுற்றி நம்ம பார்த்துட்டே போனோம். இதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா நடனாலயா அந்த கட்டிடமும் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வந்திருக்காராம், அதெல்லாம் கூட கேள்விப்பட்டோம். ஸோ இன்னும் உள்ளே என்ட்ராகும்போது இதுதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது. இதில் போய்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது சில பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு எதிரிலேயே வந்துட்டு இருந்தாங்க. இந்த காளி, அதை பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள், அந்த காளி வேஷம் போட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்களாம் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிப்பாங்க போல். இதுக்கு முன்னால் யாருனா வீடியோ எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை முடிஞ்சால் என் மெயில் ஐடி கொடுக்குறேன், ஷேர் பண்ணுங்கள். அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு. இதுதான் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். நீங்கள் குழந்தையெல்லாம் கூட்டு போனால் கண்டிப்பாக கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. பாருங்கள், உள்ளே என்ட்ரி ஆக முடியல. இங்கெல்லாம் சேர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக சேரில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கங்கே டிவியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதிலே பார்த்துருந்தாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா சில பேர் தூங்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த டைமுக்கு. ஸோ உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்ததுங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா சிங்கர் வேல்முருகன் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் அன்னையத்துக்கு வேறு லெவலில். அவருடைய சாங்கில் இந்த அம்மா சாங்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னே வேறு லெவலில் இருந்தது. சரின்னு பார்த்துட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்றா கேட்டுட்டு இருந்தோம். மீன்மேல் குழந்தைங்க வந்து வேஷம் போட்டுட்டு என்டர்டெயின் பண்ணிவிட்டு, லேடிஸ்லாம் வந்து கருப்பண்ணசாமி, காளி வேஷம்லாம் போட்டுட்டு சூப்பராக என்டர்டெயின் பண்ணாங்க. நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரினி ஆக்சுவலாக தூங்கவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வீட்லேயே கண்ணு முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் கண்ணு முழிச்சிருப்பாங்க. பட் நாங்கள் போன இடம் இது. ஈவன் நம்மளுக்கே கொஞ்சம் தூக்கம் வராமல் இருந்தது. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இந்த கோயிலுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனை உங்களுக்கு பிங்க் பண்ணுறேன். நார்மல் டேஸ்லேயே இந்த இடம் போகிறது சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கும் டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக யாருன்னா வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்க வரும்போது நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க, வளவலன்னு பேசாமல் வீடியோவில் நடந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம என்டர்டெயின் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இது நாங்கள் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு வெட்டுறவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேல்முருகன் சாரே அந்தளவுக்கு டான்ஸ் ஆடல. அவருடைய சாங்குக்கு ஆடின டான்ஸ் இருக்கே சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக கூட பார்த்தவங்களாம் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன், அவர் எப்படிலாம் அந்த சாங்குக்கு இவரே பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் வேலையும் செஞ்சிட்ருக்காரு பாருங்களேன்.
ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு யாரும் இவரை மாதிரி வேலையை லவ் பண்ணி செய்கிறவங்க கிடையவே கிடையாது. நீங்களே பாருங்களேன். ஃபஸ்ட்டு அந்த குட்டீஸோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், சூப்பராக பண்ணாங்க. ஆக்சுவலாக இவங்க நடுநடல் வேல்முருகன் சிங்கர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸு, மீன் வேல் இன் பிட்வீனில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நிறைய விசிறு கைத்தட்டல் பயங்கரமாக பறந்தது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கருப்பண்ணசாமி வேஷம் போட்டுட்டு வந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாரையும் மிரள வச்சுச்சு. ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கே கருப்பண்ணசாமி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்களேன் அந்த பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம். I'm getting
நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைகள் பாறையா. பொன்னப்ப நல்லவா பொன்னம் பெலத்தவா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லேயும் சிவராத்திரியை நீங்கள் எப்படிலாம் கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இன்னும் பெட்டராக நடந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை அங்கே வந்து ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இது போல் இன்னும் பல சிவாலயங்களை விசிட் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இதோட சுவாரஸ்யமான நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் ஸ்டே டியூன்ட் வித் மியா மியா பூனை. ஹேவ் அ குட் டே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.